அத்தே அத்தே வாங்க மாப்பிள்ள. என்ன மாத்திரை மாப்பிள்ளை கூட்டு வந்திருக்கேன். 25ஆம் தேதி நல்ல நாளுங்களாம் அத்தை. அதனால அப்பா அன்னைக்கு தட்டை மாத்திக்கலாமான்னு கேட்டு வர சொன்னாரு. என் பையன் பாண்டி ஃபோன் பண்ணுவான். அப்ப என்னன்னு கேட்டுட்டு விவரத்தை எங்க அண்ணன் மைண்ட சொல்லி அனுப்புறேன். இருந்து சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல அத்தை. வருஷம் போறதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட்டுருக்காங்களா நம்ம ஆளுகள்ல தெரியாதா அத்தை? வா வாங்கலே உன்னை நல்லா கவுன்ஸ் அனுப்பிச்சு விடுறேன். வாயா. ஹலோ ஐயா பாண்டி, எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? வேளா வேலைக்கு சாப்பிடுறியா? அதெல்லாம் சாப்பிட்றேம்மா. அம்மா ஃபோன் பண்ண சொன்னீங்களே, என்னம்மா விஷயம்? ஒன்றும் இல்லடா, நம்ம கவிதாக்கு ஒரு வரம் வந்திருக்கு. நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா பேசி முடிக்க வேண்டியது தானம்மா. அது வந்து நகை நட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறாங்க போல் இருக்குப்பா. உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கியா. அப்ப பேசி முடிங்கம்மா. சரியா? பணத்தை பத்திலாம் கவலைப்படாதம்மா, நான் அப்புறம் பேசுறேன். அம்மா அம்மா வாமா தமிழ். மாப்பிள்ள வரல? அவர் வரலம்மா, நாளைக்கு வாடா சின்ன பாண்டி. வா 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 வா, வந்து உட்காரு. ஹாய் குட்டி. உட்காருமா. வாக்கா, எப்படி இருக்க? என்ன பொம்மைமா இது? அட்லஸ் இல்லம்மா. எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்? இதை பார்க்கும்போது ஊர்ல இருக்க நம்ம அண்ணன் ஞாபகம் வந்துருச்சுமா. இந்த பூமியை இந்த அட்லஸ் சுமந்துட்டு இருக்கிற மாதிரி தானே நம்ம குடும்பத்தை நம்ம அண்ணன் சந்துட்டு இருக்க. அது இந்நேரம் எங்க எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோ தெரியல. சுத்தும் காத்தே, ஊரச்சுத்தும் காத்தே, நீ உசிலம்பட்டி பக்கம் போனா ஒன்னும் சொல்லாத. ஊரச்சுத்தும் காத்தே, ஊரச்சுத்தும் காத்தே, நீ உசிலம்பட்டி பக்கம் போனா ஒன்னும் சொல்லாத. என் கவலைகளை சொல்லாத, என் கண்ணீரை சொல்லாத. பிள்ளை நெஞ்சு பாடுபட்டா பெத்தமனோ தாங்காதே, பெத்தமனோ தாங்காதே. கனவை இங்கே சுமக்கின்றோம், கடனை அஞ்சி உழைக்கின்றோம், அரை வயிறுதான் குடிக்கின்றோம், வெள்ளிக்கிழமை சிரிக்கின்றோம். கண்ணாடி வளவி நொறுங்க கட்டி பிடிக்கிற மனைவி, காசு தேடி திரும்புறப்போ காது நரைச்ச கிழவி. அப்பான்னு கூப்பிடுற அழகு பெத்த புள்ள, மாமான்னு கூப்பிடுதாமை கொடுமை என்ன சொல்ல, கொடுமை என்ன சொல்ல. நெஞ்சுக்குள்ள பாரம் இருந்தா இறக்கி வைப்பது யாரு? நெருக்கத்தில் இல்லையடா நாம பிறந்த நாடு. நாடு விட்டு நாடு வந்தோம், நம்மள யாரு பாப்பா? தலைவலின்னு படுத்திருந்தா தைலம் யாரு தேய்ப்பா? பூச்சுக்குட்டி என்ன லாபம், உழைக்கும் வரை உழைப்போம். உரச உரச சந்தனமாய் ஊரு காற்று மணப்போம், ஊரு காற்று மணப்போம். ஊரச்சுத்தும் காத்தே, ஊரச்சுத்தும் காத்தே, நீ உசிலம்பட்டி பக்கம் போனா ஒன்னும் சொல்லாத. என் கவலைகளை சொல்லாத, என் கண்ணீரை சொல்லாத. பிள்ளை நெஞ்சு பாடுபட்டா பெத்தமனோ தாங்காதே, பெத்தமனோ தாங்காதே, பெத்தமனோ தாங்காதே, பெத்தமனோ தாங்காதே, பெத்தமனோ
வேணாம்டா விடுங்கடா. சார் சாரி சார் நீங்க போங்க சார். டேய் விடுங்கடா. சொல்றேன்ல வாங்க இந்த பக்கம். சொல்றது கேட்க மாட்டீங்களா? ஏன்டா இப்படி பண்றீங்க? உட்காருங்க. போடா. என்னடா நீங்க ஊரை விட்டு ஊர் பிழைக்க வந்திருக்கோம். நம்ம குடும்பத்துல எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பிள்ளைங்க நல்லா பிழைச்சிட்டு இருக்காங்கன்னு. அந்த ஆசையில மண்ணை வாரி போடணுமா நம்ம? அவனை கையோடிக்கிற மாட்டே நம்மள பொட்டை நினைச்சிட்டாலவன். டேய் ஒருத்தனை எதிர்த்து நின்று அடிக்கிறவன் தான் ஆம்பளை நினைச்சிட்டு இருக்கியா? தான் குடும்பத்தை எவன் ஒருத்தன் தோல்ல சுமக்கிறானோ அவன் தான்டா உண்மையான ஆம்பளை. நம்மலாம் நம்ம குடும்பத்தை சுமந்துட்டு இருக்கேன்டா. டேய் அதுக்குன்னு என்ன கோழை நினைச்சிடாதடா. நானும் ஒரு காலத்தில் உசிலம்பட்டியில் பட்டையை கிளப்பிட்டு இருந்தேன்டா. கண்மாட சிங்கமே எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி. கண்மான சிங்கமே 6 மாசம் சிறைவாசம் முடித்து தாயகம் திரும்பும் எங்கள் அஞ்சானஞ்சன் பாண்டி அவர்களை வரவேற்கிறோம். இப்படிக்கு கவுன்சிலர் துரைசிங்கம், தலையாட்டி, கொச்சு, மாத்திரை மற்றும் நண்பர்கள். வா சிங்கமே வா. பாசக்கார பாடு
பேரை சொல்லி சொல்லி